தலைப்பு: வைரமும் கூழாங்கல்லும். ரவி ஒரு நடுத்தர வர்க்கத்து இளைஞன். அவனுக்கு அலுவலகத்தில் உள்ள விக்ரம் தலைமையிலான பணக்கார நண்பர்கள் குழுவுடன் சேர வேண்டும் என்று ஆசை. விக்ரமும் அவன் நண்பர்களும் ரவியை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். அவனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு மற்ற நேரங்களில் கிண்டல் செய்வார்கள். ஆனால் ரவி அவர்களை கவர்வதற்காக தன் சம்பள பணத்தில் அவர்களுக்குச் செலவு செய்வான். அவர்கள் கேட்ட உதவிகளை மறுக்காமல் செய்வான். ரவிக்கு தாமு என்றொரு பாலிய நண்பன் இருந்தான். தாமுவுக்கு ரவி என்றால் உயிர். தினமும் ரவிக்கு போன் செய்து, சாப்பிட்டியாடா, உடம்ப பாத்துக்கோ என்று அக்கறையாக விசாரிப்பான். ஆனால் ரவியோ இவன் ஒருத்தன், எப்போ பாரு தொண என்று தாமுவை அலட்சியம் செய்வான். விக்ரம் கேங்குடன் ஊர் சுற்றும்போது தாமு போன் செய்தால் எடுக்கவே மாட்டான். ஒருநாள் ரவியின் பிறந்த நாள் வந்தது. விக்ரம் குரூப்பிற்கு பெரிய பார்ட்டி கொடுக்க ரவி ஒரு ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தான். ஆயிரக்கணக்கில் செலவு செய்தான். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும், கேக் நல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்ல இடமா பார்த்திருக்கலாம் என்று குறை கூறிவிட்டு ரவியை கண்டு கொள்ளாமல் கிளம்பிச் சென்றார்கள். ரவிக்கு அது மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. மனவருத்தத்துடன் வீட்டுக்கு திரும்பும் வழியில் ரவியின் பைக் பழுதாகி நின்றது. மணி இரவு 11. அந்த சாலை வெறிச்சோடி கிடந்தது. உடனே விக்ரமுக்கு போன் செய்தான். சாரி ரவி, நான் வீட்டுக்கு போயிட்டேன், டயர்டா இருக்கு என்று இணைப்பை துண்டித்தான். மற்ற நண்பர்களும் போனை எடுக்கவில்லை. வேறு வழியில்லாமல் தயங்கி தாமுவுக்கு போன் செய்தான். ஒரே ரிங்கில் போனை எடுத்த தாமு, என்னடா ரவி, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போகலையா? நான் உன் வீட்டு வாசல்ல தான் கேக் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான். ரவி நடந்ததைச் சொன்னதும், கவலைப்படாதடா, நான் இப்பவே வரேன் என்று சொல்லி அடுத்த 15 நிமிடத்தில் அங்கே வந்து சேர்ந்தான் தாமு. பைக்கை சரி செய்து ரவியை பாதுகாப்பாக வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். ரவியின் கையை பிடித்துக்கொண்டு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மச்சான் என்று தான் வாங்கிய சிறிய கேக்கை வெட்ட வைத்தான். ரவியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. யார் என்னை மதிக்கவில்லையோ அவர்களுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு செய்து ஏமாந்தேன். ஆனால் யாரை நான் துச்சமாக மதித்தேனோ அவன் எனக்காக நள்ளிரவில் ஓடி வந்திருக்கிறான் என்று உணர்ந்தான். அன்று ரவி ஒரு முடிவு எடுத்தான். தன்னை வெறுப்பவர்களை தேடி ஓடுவதை நிறுத்தினான். தன்னை நேசிப்பவர்களை ஒருபோதும் விடக்கூடாது என்று உறுதி பூண்டான். நீதி. வாழ்க்கை நமக்குச் சொல்லித்தரும் பாடம் இதுதான். நம்மை மதிக்காதவர்களுக்காக நேரத்தை வீணாக்குவதை விட நம்மை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு அந்த நேரத்தை கொடுப்பதே சிறந்தது. வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்புபவர்களை விட்டு விடாதீர்கள்.